ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 3 அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது சும்மா கடமைக்கு 2000 5000 அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்காம எமர்ஜென்சிக்கு அப்ளை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஆவது லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, போத் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். அதே சமயத்துல லோ சிபில் அப்படிங்கிறது வச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண முடியும். பட் இருந்தாலும் நெகட்டிவ் சிபில் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது ஆல்ரெடி லோன் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்றதுல முன்னப்பண பண்ணிருக்க கூடாது. சோ லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்து அப்ளை பண்ணும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதாவது லோ சிபில் இருந்தாலும் அப்ரூவல் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதா. பட் கேரண்டியா அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும். அதை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆல்ரெடி நீங்க நிறைய லோன் அப்படிங்கிறது எடுத்திருக்க கூடாது. அந்த எடுத்திருக்கக்கூடிய லோனினுடைய இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜா தாண்டி போயிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. தென் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். கம்ப்ளீட்டாவே பர்சனல் லோன் மட்டும் எடுத்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்க கூடாது. செக்யூர்டு லோன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும். ரீபேமெண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும். அதர்வைஸ் லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அப்ரூவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே கைஸ், சேம் டைம் இந்த 3 அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேசன்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த பேசன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016ல இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. நாமளும் ஒரு சில டைம் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். இதுல அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு 5000ல இருந்து அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14 to 36% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் சேர்த்து அதிகபட்சமாவே 40% வரையில தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து கிடைக்கும். இதை தவிர்த்து ஒருவேளை இடையில நீங்க லோன் அமௌண்ட் ஏதாவது ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதிகபட்சமா 4% ஆஃப் ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்றாங்க. ஒருவேளை லோன் அமௌண்ட்டை லேட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறதும் டெஃபினட்டா இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பேயூ ஃபினான்ஸ், கிஸ்து சாய்சன், எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே சமயத்தில் செலக்டடான சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது பேசிக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறதே போதுமானது. அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி போட்டோ இது மட்டுமே போதுமானது. ஒருவேளை பெரிய அமௌண்ட் லோனா பண்றீங்க அப்படின்னா மேபி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கம்பல்சரி கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி நாம லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அந்த டீடைலான வீடியோ அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ணிருக்கோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் அப்படிங்கிறது கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 20,000 லோன் அப்ரூவல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் ஓரளவுக்கு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா மணிவியூ அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த விதத்தில் மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 2017 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இவங்க அதிகபட்சமா 10 லட்சம் வரையிலும் ஆன்லைன்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் 5000ல இருந்தே லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜென்யூனா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒஸ்டெல்லாம் இருக்காது. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 17% இருந்து 45% வரையிலும் அதிகபட்சமா இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் more than 12 RBI registered NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா கண்டிப்பா மணிவியூ அப்ளிகேஷனா தான் இருக்கும். அதாவது இதுவரையிலும் 5 கோடி நபர்களுக்கு மேல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ரிவ்யூ கொடுத்தவங்களே 30 லட்சம் பேர் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.8 இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. மணிவியூ அப்ளிகேஷன்ல லோன் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா லேட் பேமெண்ட் இல்லாம இருக்கணும். சோ இது ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிஜிபிலிட்டியா மணிவியூ அப்ளிகேஷன்ல இருக்கு. இதனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இன்ஸ்டா மணி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2018ல இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. அதாவது 20 லட்சம் பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5000ல இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் ஆன்லைன்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 48% per annum இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் 0 to 6% பிளஸ் ஜிஎஸ்டி அடிஷனலா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல சொல்லாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க மென்ஷனும் பண்ணிருக்காங்க. முன்னையெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு நபர்கள் கிட்டையுமே
அப்ரூவல் செக் பண்றதுக்காக, அதாவது எலிஜிபிள் செக் பண்றதுக்காக 200 ரூபாய் அப்படி இல்லைன்னா 300 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை ரிட்டர்னும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் இருந்ததுனா தான் ஆச்சு. இல்லை அப்படின்னா அந்த நீங்க கட்டண 200 ரூபாய் அப்படி இல்லைன்னா 300 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறது வேஸ்டா போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்காகவும் இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இன்னோஃபின் சொல்யூஷன், தென் ஏரோஃபிளெக்ஸ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த 2 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது ஒரு 20,000 சம்திங் வந்து லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய வீடியோ அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான், ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஆரம்பத்தில் கட்டக்கூடிய அப்ரூவல், அதாவது எலிஜிபிள் செக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வேஸ்டா போறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க எலிஜிபிள் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த லிஸ்ட்ல ரிங் அண்ட் கிஸ்ட் அப்ளிகேஷனையும் கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனும் ரொம்ப நாளா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. அண்ட் இவங்க ஓரளவுக்கு ஜெனியூனான ட்ரஸ்டடான லோன் அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கு ஒரு 4 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த விதத்தில் இந்த ரிங் அண்ட் கிஸ்ட் அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதும் ஒரு 20,000க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். சேம் டைம் ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்கறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதை தவிர்த்து இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் அண்ட் டிஸ்போசல் அப்படிங்கிறதும் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ரிங் அப்ளிகேஷனும் ஓரளவுக்கு ஜெனியூனான அப்ளிகேஷன் தான். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்து இந்த 3 அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ல லோன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.